திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நமது கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் ஏரா வேலு அவர்களும், நம்முடைய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் இந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அவருக்காக நாம் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். ஏற்கனவே ஒரு முறை நாம் இந்த தொகுதியில் போட்டியிட்டோம், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இந்த முறை இந்த வாய்ப்பை நாம் வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயக்க தோழர்கள் எஞ்சிய நாட்களில் ஆங்காங்கே கிராமங்களில் இருந்து அவரவர் பகுதிகளில் நின்று நாள்தோறும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று இன்றைக்கு சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளன. அந்த 200 இடங்களில் கள்ளக்குறிச்சியும் ஒன்றாக அமைய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற 8 தொகுதிகளிலும் நாம் வென்றாக வேண்டும். அந்த முனைப்போடு கள்ளக்குறிச்சியில் நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். தளபதி அவர்களோடு நாம் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு நாம் தொடர்ந்து 2016 பயணிக்கிறோம். இன்றைக்கு நேற்று அல்ல. திமுக கூட்டணியில் பல தேர்தல்களை நாம் சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றதன் விளைவாக, தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்றதன் விளைவாக நாம் 2 MP தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு பின்புலம் இல்லாத இயக்கம், எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாத இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் இந்திய அளவில் அது பாராட்டை பெறுகிறது. அகில இந்திய அளவிலே மாயாவதி தலைமையிலான பிஎஸ்பி, ராம்லால் பாஸ்வான் தலைமையிலான எல்ஜேபி, ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான குடியரசுக் கட்சி, அதற்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மனப்பூர்வமாக நாம் வளர்ச்சியடைவதற்கு, வலிமை பெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கியதன் விளைவாகத்தான் ஒரு மாநில கட்சியாக நமக்கென்று பானை சின்னம் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் என்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்த சின்னமாக பானை சின்னம் கிடைத்திருக்கிறது. அந்த பானை சின்னத்தில் நாம் கள்ளக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிடுகிறோம். இந்த தொகுதியில் நாம் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். திமுக தரத்திலே சிறப்பாக பணியாற்றினாலும் நாமும் கண்துஞ்சாமல் பணியாற்றினால்தான், சிறுத்தைகளும் கண்துஞ்சாமல் பணியாற்றினால்தான் இந்த 20 நாட்கள் 15 நாட்கள் பொறுப்புணர்வோடு பணியாற்றினால்தான் வெற்றியை ஈட்ட முடியும். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நம்முடைய சோழர்கள் குடும்பத்திலே 4 ஓட்டு இருக்க, 2 ஓட்டு திருமாவுக்காக போடுவோம், 2 ஓட்டு யாருக்கோ நம்மை நாடி வந்தவர்களுக்கு போடுவோம் என்று அந்த ஓட்டை கலைத்து விடக்கூடாது. ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் இந்த முறை பானையிலே நீங்கள் ஓட வைக்க வேண்டும். அதற்கு கிராமம் கிராமமாக நீங்கள் போய் மக்களிடத்தில் பேச வேண்டும். வாக்குகளை சிந்த விடாமல் சிதற விடாமல் பாதுகாக்க வேண்டும். இது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். வாக்காள பொதுமக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். அனைத்து தரப்பு மக்களுக்கும், வர்த்தகர்களுக்கும், வணிகர்களுக்கும்
விவசாயிகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு கடந்த 5 ஆண்டுகளாக ஆற்றியிருக்கிற சாதனைகள் பலராலும் இன்றைக்கு இந்திய அளவிலே பாராட்டப்படுகின்றன. பிற மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று பார்வையிட்டு அதையே பின்பற்றும் நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. உதாரணத்திற்கு மகளிருக்கான விடியல் பயணம், கட்டணம் இல்லாமல் பெண்கள் பேருந்துகளில் பயணம் செய்ய முடியும் என்ற திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்முடைய முதலமைச்சர் தான் அதை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகிறார், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார். எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினாரோ இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதே போல சமத்துவபுரம் திட்டம் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத ஒன்று கலைஞர் காலத்திலே உருவானது. எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும் ஒரே இடத்தில் குடியிருப்பதற்கான ஒரு குடியிருப்பு திட்டம் சமத்துவபுரம், பெரியார் நினைவு சமத்துவபுரம். இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சிந்தனையில் உதித்த ஒரு புரட்சிகரமான திட்டம். அதை போல இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களின் அரசு மகளிர் உரிமை தொகை திட்டம், இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பின்பற்றி பிற மாநிலங்களிலும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் அதை நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு, ஒரு இல்லத்தரசிக்கு, ஒரு குடும்ப பெண்மணிக்கு மாதம் 1000 ரூபாய் தந்து ஒரு புரட்சிகரமான முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார். இப்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை 2000 உயர்த்தி தருவதற்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார், தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தார். அதே போல நான் முதல்வன் திட்டம், ஆண் பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகளுக்கான ஊக்கத்தொகை. அதே போல தமிழ் முதல்வன் திட்டம், எல்லோருக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிற திட்டம். அதே போல இன்றைக்கு புதிய அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கிறார், இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கும் திட்டம். அந்த 8000 ரூபாய்க்கு அவர்கள் தங்களுக்கு விருப்பமான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். 8000 ரூபாய் மாதம் 2000 தனி இல்லத்தரசிகளுக்கு, அது 12 மாதங்களுக்கு 24,000 ரூபாய் தனியே வரும். அது இல்லாமல் ஒரு முறை 8000 ரூபாய், அந்த 8000 ரூபாய் கூப்பன் நீங்கள் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு வீட்டு உபயோகத்திற்கான பொருள்களை வாங்கிக் கொள்ள முடியும். இதுவும் இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத ஒன்று. அதே போல தமிழ்நாடு இன்றைக்கு பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் முதல் தரத்திலே இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. மருத்துவம், இன்றைக்கு வட இந்திய தலைவர்கள் கூட தமிழ்நாட்டிலே வந்து சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு மருத்துவ கல்வியும் உயர்ந்திருக்கிறது, மருத்துவ பணிகளும் உயர்ந்திருக்கின்றன. அதே போல சுகாதாரம், மக்களை தேடி மருத்துவம், வீட்டுக்கு வந்து மக்களுக்கு பரிசோதனைகள் செய்வது, மருந்து வழங்குவது என்கிற திட்டம், இவையெல்லாம் திமுக அரசின் கடந்த கால 5 ஆண்டு கால அரசின் சாதனைகள். அதனால்தான் திமுக முன்மொழிகிறது, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கிற முழக்கம். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும் என்றால் என்ன பொருள்? திமுக வெல்லட்டும் என்று அவரும் சொல்லவில்லை, நாமும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் வெல்லட்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். யாரை எதிர்த்து வெல்லட்டும்? சங் பரிவார் கும்பலை எதிர்த்து. யார் சங் பரிவார் கும்பல்? பிஜேபி, RSS. அவர்களுக்கு இங்கு என்ன வலிமை இருக்கிறது? இங்கே பெரிதாக வலிமை இல்லை. அப்புறம் ஏன் அவர்களை எதிர்க்க வேண்டும்? அவர்கள் அதிமுக முகமூடியை போட்டுக் கொண்டு நம் முன்னால் வருகிறார்கள். அதிமுக அவர்களை தோளில் சுமக்கிறது. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டு மோடிக்கு போடுகிற ஓட்டு, அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் அமித்ஷாவுக்கு போடுகிற ஓட்டு, அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் RSSக்கு போடுகிற ஓட்டு.
ஏன் மோடிக்கு போட்டால் என்ன, அமித்ஷாவுக்கு போட்டால் என்ன, RSSக்கு போட்டால் என்ன, அது என்ன தப்பு என்ற கேள்வி எழலாம். மோடியை பற்றியும் RSSஐ பற்றியும் பிஜேபியை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னார் என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது சொன்னார், நான் என் வாழ்க்கையில் பெரிய தவறு இழைத்து விட்டேன். பாஜகவோடு கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு. அதற்கு பரிகாரம் செய்வதற்காகத்தான் வாஜ்பாய் தலைமையிலான அரசை நானே கவிழ்த்தேன். இது சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார். பாஜகவோடு கூட்டு செய்தது வரலாற்று பிழை, நான் செய்த பெரும் தவறு, அதற்கு பரிகாரமாகத்தான் பிஜேபி ஆட்சியை நானே கவிழ்த்தேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். அதிமுக தொண்டர்கள் பல பேருக்கு மறந்து போயிருக்கும். ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், 2014 என்று கருதுகிறேன், 2014 பொதுத் தேர்தலில் சொன்னார், மோடியா லேடியா மோடி பார்ப்போம் வா என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கூட அப்படி வெளிப்படையாக மோடியோடு மோத தயார் என்று சொல்லாத போது ஜெயலலிதா அம்மையார் துணிச்சலாக சொன்னார், மோடியா லேடியா மோடி பார்ப்போம் வா என்று சொன்னார். அப்படி பிஜேபியை எதிர்த்தவர், மோடியை எதிர்த்தவர் ஜெயலலிதா அம்மையார். அதைவிட ஒன்றை சொன்னார், அழுத்தமாக சொன்னார், பிஜேபியோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டாது என்று சொன்னார். ஏன் ஜெயலலிதா அம்மையார் அப்படி சொல்ல வேண்டும்? அவர் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. RSS, பிஜேபி இந்த இயக்கங்கள் எல்லாம் பார்ப்பனர்களின் தலைமையில் இயங்குகிற இயக்கங்கள் தான், அவர்களுக்காக உருவாக்கி கொண்ட இயக்கங்கள் தான். இன்றைக்கு இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டு பார்ப்பனர் எல்லாவர்களையும் வாக்குகளுக்காக இணைக்க பார்க்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அது பார்ப்பன உயர்குடி பார்ப்பன சமூகத்தினருக்கான இயக்கம் என்றுதான் அறிவிக்கப்பட்டு தொடங்க பெற்றது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஜெயலலிதா அம்மையார் பாஜக தமிழ்நாட்டில் வளரக்கூடாது என்றுதான் விரும்பினார், வீழ்த்த வேண்டும் என்றுதான் விரும்பினார். அந்த பாஜகவை இன்றைக்கு தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு நம்மிடையே வருவது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் தலைவராக இருந்த போது பல ஆண்டுகளாக கத்தி கத்தி பார்த்தார், தமிழ்நாட்டின் தாமரை மலர்ந்தே தீரும் என்றார். உங்கள் தோள்களில் கடல் தாமரை தான் மலரும், தமிழ்நாட்டில் அரசியலில் தாமரை மலராது என்று தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை விரட்டியடித்தார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் பிஜேபி சின்னத்தை போய் வரைவது யார்? அதிமுக தொண்டன். பிஜேபிக்கு ஓட்டு கேட்பது யார்? அதிமுக தொண்டன், எம்ஜிஆரின் தொண்டன், ஜெயலலிதாவின் தொண்டன். இன்றைக்கு பாண்டிச்சேரியிலே 10 இடங்கள், தமிழ்நாட்டிலே 27 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அதே சின்னம். இந்த நிலையை ஏற்படுத்தியது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வருவாரே ஆனால் பிஜேபிக்காரன் தான் முதலமைச்சராக வந்து உட்காருவார், எடப்பாடியை தூக்கி எறிந்து விடுவார். அதுதான் நடக்கும். மெல்ல மெல்ல அதிமுகவை விழுந்தும் வேலையை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தெரியும் யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஆனாலும் அவர் இந்த செயலை துணிந்து செய்கிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டிலே மதவெறி சக்தியாக இருக்கிற பிஜேபி, சாதிவெறி சக்தியாக இருக்கிற பிஜேபி, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிற பிஜேபி காலூற்றிவிடக் கூடாது என்கிற திட்டத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசாக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை வலுவாக கட்டமைத்திருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று ஒரு நண்பர் சொன்னார், நடிகர் சொன்னார், புதிய கட்சியின் தலைவர் சொன்னார். இப்போது விசில் எடுத்து அடிக்கிறார், வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஒருவர் கூட போகவில்லை. கடை விரித்தேன் சொல்வார் இல்லை என்று வள்ளலார் சொன்னதை போல இன்றைக்கு நண்பரும் நடிகருமான விஜய் அவர்கள் கடை விரித்தேன் சொல்வார் இல்லை. நாம் கூப்பிட்டு பார்த்தேன், ஆட்சியிலே பங்கு தருகிறேன், அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொல்லியும் கூட தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் வந்து சேர்ந்தார். வெளியிலே நின்ற டிடிவி தினகரன் பிஜேபி கூட்டணிக்கு தான் போனார். பல கட்சிகள்
இன்றைக்கு டிஎம்கே கூட்டணிக்குத்தான் வந்திருக்கின்றன. எஸ்டிபிஐ புதிதாக இங்கே வந்திருக்கிறது. தமிமுன் அன்சாரியின் கட்சி புதிதாக இங்கே வந்திருக்கிறது. வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் என்று புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கிறது. வேட்டுவ தொண்டர்களுக்கான ஒரு இயக்கம் புதிய திராவிட கழகம் என்று கருதுகிறேன், அது இங்கேதான் வந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் சீட்டு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கமல்ஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் சீட்டுக்காக நாங்கள் இன்னொரு அணிக்கு போகிறோம் என்று போகவில்லை. திமுக கூட்டணியில் தான் நிற்போம் என்று நிற்கிறார்கள், கைகோர்த்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டிலே அதிமுக போர்வையில் பிஜேபி வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். எனது அருமை தோழர்களே, வாக்காளர் பொதுமக்களே, சராசரியான கட்சி அல்ல பிஜேபி. திமுகவை போல, காங்கிரஸை போல, கம்யூனிஸ்டுகளை போல அது சராசரியான அரசியல் கட்சி அல்ல. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த மக்களை ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை, சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பிளவுபடுத்துகிற சக்தி. அவர்கள் விரும்புகிற 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூகத்தை மீண்டும் இங்கே கொண்டு வந்து கட்டமைக்க வேண்டும் என்று கனவு காணுகிற சக்தி, சமூக நீதியை வேண்டாம் என்று சொல்லுகிற சக்தி, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை வேண்டாம் என்று சொல்லுகிற சக்தி. ஆகவேதான் அந்த பிற்போக்கு சக்திகள், வலதுசாரி சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூட்டிவிடக் கூடாது என்று திட்டமிட்டு இந்த கூட்டணியை கட்டமைத்து வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருப்பவர் அண்ணன் தளபதி அவர்கள். இதனால்தான் திருமாவளவன் அந்த தளபதி அவர்களின் கைகளை உடும்பு பிடியாக பற்றிக் கொண்டிருக்கிறார். உடும்பு பிடி தெரியுமா உங்களுக்கு? உடும்பு பிடிச்சுதான் விடவே விடாது, விடவே விடாது. மிக உயர்ந்த சுற்றுச்சுவரை தாண்டி போக விரும்புகிறவர்கள் உடும்பை தூக்கி போட்டு அதன் வாளை பிடித்து மேலே ஏறுவார்கள். அந்த அளவுக்கு உடும்பு பிடிச்சுதான் பிடிச்சதுதான், விடாது. அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் உடும்பு பிடியான உறவை வைத்திருப்பதற்கு இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம். வேறு எந்த நோக்கமில்லை. சீட்டு பற்றியோ, பதவி பற்றியோ, பரிசு பற்றியோ, அல்லது பேரம் பேசுகிற வலிமை பற்றியோ இது பேச்சுக்கே இடமில்லை. திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்தால் மட்டும்தான் வலதுசாரிகளை இந்த மண்ணிலே வேறென்று விடாமல் தடுக்க முடியும். 2000 இருந்தவர்கள் பகிரத முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதிமுக தேர்தலில் தப்பித்தவரை வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காரைக்குடி ராஜாதான் இருப்பார், எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். தேசிய ராஜா உங்களுக்கு தெரியவில்ல, அவர் கோட்டாவது மயிராவது பேச முடியாது, எல்லாரையும் எடுத்தறிந்து பேச முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு சக்தி, திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனையை எழுப்பிய ஒரு சக்தி, மக்களை மதம் பெயரால் இவன் இந்து இவன் முஸ்லீம் என்று சகோதரர்களாக வாழக்கூடியவர்களுக்கு இடையிலே பகையை உருவாக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று தடுப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒற்றைப்படையாக இருக்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். எங்களுடைய நலன்களை விட இந்த நாட்டின் நலன் முக்கியம் என்று கருதுகிறோம். கட்சி நலன்களை விட தமிழ்நாட்டு நலன் முக்கியம் என்று கருதுகிறோம். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உறுதியேற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்களை அண்ணன் தளபதி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார். அதிலே ஒரு தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுபவர் முனைவர் மாலதி. இவர் பிடெக் என்ஜினியர், அதே நேரத்தில் வழக்குரைஞர், எம்எல் வரையிலும் படித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் PhDயும் முடித்திருக்கிறார், டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். அண்ணன் ஏவா வேலு அவர்கள், வசந்தம் கார்த்திக் அவர்கள் ஒரு பெண்மணியாக இந்த தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கட்டாயம் அவரை வெற்றி பெற வைப்போம் என்று கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய கட்சியில் யார் வேட்பாளர் என்று முடிவு செய்கிற அதிகாரம் நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய வெற்றிக்கு களத்திலே நின்று வாக்கு சேகரிக்கிற பணிகளை திமுக தலைவர்கள் தான் மேற்கொள்கிறார்கள். மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திக் அவர்கள் வீதி வீதியாக சென்று ஓட்டு சேகரிக்கக்கூடிய பொறுப்பை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்திய போது போன முறை பெண்களுக்கு வாய்ப்பளிக்க இயலவில்லை,
இந்த முறை 2 பெண்களுக்கு 8 தொகுதிகளில் வாய்ப்பளித்திருக்கிறோம். அதிலே ஒன்று கள்ளக்குறிச்சி, இன்னொன்று அரக்கோணம். ஆகவே இந்த வேட்பாளருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்தால் அவர் வேறொரு அந்த பக்கத்திலே இருக்கிற தொழுதூர் பக்கத்தில் இருக்கிற திருமாந்துறை தான், அங்கேதான் வீடு. உடனே அவர் கள்ளக்குறிச்சியிலே இடம்பெயர்வதற்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வெற்றி பெற்றால் உங்கள் வீட்டு பிள்ளை போல இந்த தொகுதி பிள்ளையாக கள்ளக்குறிச்சியிலேயே தங்கி இருந்து மக்கள் பணிகளை ஆற்றுவார் என்கிற உறுதியை நாம் பல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் செயல்படுவார் என்கிற உறுதியை தருகிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முதுக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் உதவியின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம், தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுக ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம்.